இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த மாதங்கள் எல்லா கணக்கிலையும், இஸ்லாமிய கணக்கிலையும் தான், ஏனைய மாதங்களாக இருந்தாலும் 12 தான் மாதங்கள் எண்ணிக்கை. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜாஹிலியா காலம், ரசூலுல்லாஹ்களுக்கு பிறக்கின்ற அந்த காலத்தில் மாதங்கள் இருந்தன. ஆனால் ஒரு சிஸ்டமாக இருக்கவில்லை. இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாள் என்று ஒரு எல்லாருக்கும் கன்ஃபியூஷன், குழப்பம். எப்படி இருந்துச்சுன்னா, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாள் என்ன என்றதில் பல கருத்து வேறுபாடு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறகுதான் அது கணக்கு பார்த்து சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் பிறந்த நாள், சரியான நாள் என்ன என்பதிலே கருத்து வேறுபாடு. ஏனென்றால் அந்த நாட்கள் என்ன என்பதிலே ஒரு சரியான சிஸ்டம் ஒன்று இருக்கவில்லை, இப்போ இருப்பது போன்று. அப்போ இப்படியான நிலையிலே தான் சிலர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட கோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி மாதங்களை, வருஷங்களை சொல்லிக் கொண்டு இருந்தார். இப்போ ரசூலுல்லாஹ்வோட வரலாற்றில் சீரால கூட அவங்க பிறந்த வருஷத்தை எப்படி சொல்ற, ஆமுல் ஃபீல், அந்த வருடத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை வச்சு அந்த ஆண்டு அழைக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தான். ஒரு ஆண்டில் அந்த ஆண்டில் நடந்த முக்கியமான சம்பவத்தை வச்சு ஆமுல் ஃபீல்ல ரசூலுல்லாஹ் பிறந்த யானை வருடம், அப்ரஹாவுடைய யானைப்படை அளிக்கப்பட்ட வருடத்திலே தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்தார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளை வைத்துத்தான் அந்த வருடம் அழைக்கப்பட்டதை தவிர இத்தனையாம் ஆண்டு என்றொரு தெளிவான வரையறை ஒன்று இருக்கவில்லை. இப்படி இருக்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாம் இதை எடுக்கிறது. எப்படி எடுக்கிறது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். 12 மாதம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சிறப்புடைய மாதங்கள், சிறப்பான மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த சிறப்பான மாதங்கள் 4 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்கிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்தது ரஜப். அதுவே ஹைர். அப்ப 12 மாதங்களை ஒழுங்கமைத்து வந்தது இஸ்லாம் தான் ஒழுங்கமைத்தது. அதற்கு முன்பு ஒரு ஒழுங்கான அமைப்பொன்று இருக்கவில்லை. மக்கள் அவரவர்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவங்களை வைத்துக்கொண்டு அந்த நாட்களை ஏதோ ஒரு அமைப்பிலே குறித்து கொண்டிருந்தார்கள். நாட்களை, மாதங்களை, வருடங்களை. இப்படி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் இஸ்லாத்துக்கென்று ஒரு ஹிஜ்ரி ஆண்டு கூட அறிமுகப்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த குர்ஆன் ஆயத்து வந்ததற்கு பிறகு மாதங்களோட கணக்கை பற்றி அவர்கள் மிக தெளிவாக அந்த கால சமூகத்துக்கு ஏற்றவாறு தெளிவாக சொன்னார்கள். ஆண்டு முறைமை ஒன்று இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கூட சில முக்கியமான சம்பவங்களை வைத்துத்தான் அந்த ஆண்டு அழைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லப்படுகிறது, துக்க ஆண்டு. துக்க ஆண்டு என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே நுபுவத் 10ஆம் ஆண்டு. ரசூலுல்லாஹ்களுக்கு வெளிப்படையாக வஹி அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகள், 40 வயசுல 50 வயசு, அதுதான் நுபுவத் 10. அப்ப நுபுவத் என்ற அந்த கணக்கு ரசூலுல்லாஹ்களுக்கு வெளிப்படையான வஹி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து கணக்கில் வருது. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் உருவாக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த நாள், அந்த ஆண்டுல இருந்து ஆண்டு கணக்கு வந்தது. இப்படித்தான் கால கணக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப இஸ்லாமிய வரலாற்றில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் இப்போ இருக்கக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதம், 8வது மாதம். இந்த மாதமும் பரக்கத்தான ஒரு முக்கியமான மாதம். அது சம்பந்தமாக சில விடயங்களை பார்க்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். ரஜபு ஷஹருல்லாஹ், ஷஅபான ஷஹ்ரி, ரமலான ஷஹரு உம்மத்தி என்று சொன்னார்கள். ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் என்னுடைய மாதம், அதே மாதிரி ரமலான் எனது உம்மத்துடைய மாதம், எங்களுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். எங்களோட மாதம், எங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துடைய மாதம். இதனுடைய விளக்கம் என்ன என்றால், இந்த மாதத்தில் தான் முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம், பொதுவாக எல்லா ஹுதுபாக்களையும் 2வது ஹுதுபால ஓதப்படுகின்ற ஒரு குர்ஆன் வசனம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ்வால் ஏவப்பட்ட வசனம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள்,
ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்ற இந்த வசனம் அருளப்பட்டது ஷஅபானுடைய மாதத்திலே தான். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மற்றைய நாட்களை விட அதிகமாக ஸலவாத்து சொல்வதை நாங்கள் இந்த மாதத்திலே அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முஃபஸ்ஸரீன்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபான் ஷஹரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை நாங்கள் முன்மொழிவதற்கு ஒரு நல்லொரு காலம்தான் இருக்கக்கூடிய இந்த 15 நாட்கள். அதல்லாத நாட்களிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும், அது வேறு. ஸலவாத்து சிறப்பு நிறைய இருக்கின்றது. எங்களுடைய தரிகாலே கூட ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 500 ஸலவாத்து சொல்லும்படி ஏவி இருக்கிறார்கள் மஷாயிഖ்மார்கள். இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹுடைய அந்த ஸலவாத்து சொல்லுங்கோ என்று அல்லாஹ்வால் ஏவப்பட்ட அந்த வசனம் அருளப்பட்ட மாதம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது ஏண்ட மாதம் என்று. எனவே இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹின் மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத்துக்களை கூட்டிக் கொள்வது சிறந்தது. அடுத்தது, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மனிதண்ட முக்கியமான 3 அம்சங்கள். இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனுஷண்ட முக்கியமான 3 விஷயம்: அவன் பிறப்பு, அவன் இறப்பு, அந்த ரெண்டுக்கும் இடையில அவன் வாழ்க்கையில முக்கியமான ஒரு திருப்பு முனை அவனுடைய திருமணம். இல்லையா? பிறப்பு, இறப்பு, திருமணம். இந்த 3ம் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தவர்களுடைய வரலாற்றில் இந்த மாதத்தில் நடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சையது ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் யாரை திருமணம் முடித்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான மாதமும் இந்த ஷஅபானுடைய மாதம். எனவே ஒரு மனிதனுடைய முக்கியமான வரலாற்றில் இருக்கக்கூடிய பிறப்பு, இறப்பு, அதே போன்று திருமணங்கள் இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மூலமாகவே அல்லாஹ் வெளிக்காட்டி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எனவே ஷஅபான் ஷஹரி என்பதற்கு இந்த விளக்கத்தையும் முஃபஸ்ஸரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தது, இப்போ இந்த மாதத்தில் சிறப்பு நிறைய இருந்துச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் சில முக்கியமான யுத்தங்கள் இந்த மாதத்தில் நடைபெற்றுருச்சு. அதெல்லாம் இன்றைக்கு செல்லக்கூடிய சொன்னால் நேரம் நீண்டிடும். ஹைர், இப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த மாதத்தில் என்றால், ஒன்று சொல்லிட்ட ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம். மற்ற நாட்களை விட அதிகமாக நாங்கள் இந்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்தை அதிகமாக்கிக் கொள்வோம். அடுத்தது, இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பது. நிறைய ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள் வருகின்றன. ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்து அதிகமாக நோன்பு நோட்கின்ற ஒரு மாதம் என்றால் அது ஷஅபான் மாதம் தான். ரமலான் மாதத்தில் எல்லா நாளும் நோன்பு நோட்கணும், அது ஃபரது. அதெல்லாமல் ஏனைய 11 மாதங்கள்லேயும் அதிகமாக ரசூலுல்லாஹ் எந்த மாதத்திலே நோன்பு நோற்ற என்றால் அது ஷஅபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதத்தை ரெண்டா பிரித்து சொல்வார்கள். சில நாட்கள் இருக்கும் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோன்பு நோட்பார்களோ என்று எண்ணும் அளவுக்கு தொடர்ந்து நோன்பு நோட்பார்கள் இந்த மாதத்தில். இன்னும் சில காலம் இருக்கும் ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்கவே மாட்டார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நோன்பை விடுவார்கள், நோன்பு பிடிக்காமல் இருப்பார்கள். இப்போ இதற்கு அதாவது இந்த மாதத்தில் நோன்பு நோட்பது சம்பந்தமாக ஆயிஷா நாயிட கருத்து இப்படி இருக்கிறது. இன்னும் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை கேள்வியுற்ற உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதத்திலே நீங்கள் ஏன் அதிகமாக நோன்பு நோட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்திலே தான் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. எனவே எனது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதிலிருந்து நாங்களும் அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை நாங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நிறைய ஹதீஸ் ஷஅபான் மாதத்தில் நோன்பு சம்பந்தமாக இருந்துச்சு. ஆனால் ஆயிஷா நாயிஷன் ஒரு ஹதீஸ், அவங்க மூலம் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிப்பார்கள், இந்த மாதத்தில் தொடர்ந்து பிடிச்சு கொண்டு இருப்பாங்க, இந்த மாதத்தில் சில நாட்களில் நோன்பு பிடிக்கவே மாட்டார்கள் என்பதன் மூலம் எங்களுக்கு இந்த ஹதீஸ்களை வைத்து விளக்கம் சொல்கின்ற சட்டங்களை துருவி எடுத்து தருகின்ற மதுஹபுடைய இமாம்கள் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில்
முதல் 15 நாட்கள் நோன்பு நோட்பது முக்கியமான ஒரு சுன்னத். இந்த மாதத்தில் இறுதி நாட்கள், தேய்பிறையிலே வரக்கூடிய இறுதி நாட்கள்ல நோன்பு நோட்காம இருப்பதுதான் சிறந்தது என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் சில ஆட்கள் இருக்கிறாங்க, தொடர்ந்து திங்கள் வியாழன் பிடிச்சக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு இந்த 15 இப்போ நாளைக்கு 15 போகிறது இல்லையா, ஷாபான் 15 போகிறோம். இப்போ நாளைக்கு பிறகு தொடர்ந்து திங்கள் வியாழன் பிடிச்ச ஆட்கள் அவங்களுக்கு நோன்பு பிடிச்சிடும். கலா நோன்புகள் இருந்தால் அவங்களுக்கும் பிடிச்சிடும். நேர்ச்ச நோன்புகள் இருந்தால் அவங்களுக்கும் பிடிச்சிடும். அதல்லாத ஆக்கள் இந்த 15 நாளும் நோன்பு பிடிக்காமல் இருப்பது தான் ஏற்றம். கலா நோன்பு இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சேலும், நேர்ச்ச நோன்புகள் இருந்தால் பிடிச்சேலும், இல்லை வளமையாக திங்கள் வியாழன் அப்படி சுன்னத்தான நோன்புகள் வளமையாக பேணி வாரத்தராக இருந்தால் அவருக்கும் அந்த நாட்களில் நோன்பு பிடிக்கலும். மற்ற ஆட்கள் ரமதானுக்கு ரெடியாகணும் என்ற ஆயத்தமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த 15 நாட்களும் நோன்பு பிடிக்காமல் இருப்பது தான் சிறந்தது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, ரமதானுக்கு முந்தைய நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் நோன்பு நோட்காமல் இருப்பது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள் என்ற ஹதீஸையும் வைத்துத்தான் இந்த இமாம்கள் இந்த சட்டங்களை நமக்கு வகுத்து தருகிறார்கள். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இந்த நாட்களிலே நாங்கள் இப்படி நோன்பு விடயத்திலே எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்தது வருவோம், இந்த மாதத்துடைய நடு நாள், அதாவது பிறை 15வது நாள், அதாவது நாளைக்கு. இந்த நாளை பற்றி ஹதீஸ்களிலே என்ன வருகிறது? நாங்கள் இதை பராஅத்துடைய இரவு என்று சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரத்து துஹானிலே சொல்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரஹு குல்லு அம்ரின் ஹக்கீம். சூரத்து துஹான் அல்லாஹ் சொல்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், இந்த குர்ஆனை நிச்சயமாக இதை நாங்கள் ஒரு பரக்கத்தான இரவிலே இறக்கினோம். இன்னா குன்னா முன்திரீன், இதை கொண்டு நாங்கள் எதற்காக? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு பரக்கத்தான இரவிலே இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து துஹானிலே சொல்கிறான். பெரும்பாலான முஃபஸ்ஸரீன்களுடைய கருத்துப்படி அந்த பரக்கத்தான இரவு என்ன என்றால் அது நிஸ்ஃபு ஷஅபான், இந்த பராஅத்துடைய இரவு தான். இந்த இரவிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அருளினான். இன்னும் சிலர் லைலத்துல் கத்ருடைய இரவையும் சொல்கிறார்கள். அல் குர்ஆன் 2 இரவுகளில் இறக்கப்பட்டது என்று சொல்லப்படுவதன் விளக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வேதம் ஆரம்பத்திலே லௌஹுல் மஹ்ஃபூதிலே இருந்தது. லௌஹுல் மஹ்ஃபூதில் எல்லாமே எழுதப்பட்டிருந்தது. அந்த எழுதப்பட்ட பதிவேட்டில் இருந்து அல் குர்ஆன் மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டு பைத்துல் இஸ்ஸா என்று கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்துக்கு அல்லாஹ் தஆலா முழுமையாக குர்ஆனை இறக்கினான். இது ஒரு முறை அல் குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான். அந்த இடத்துல இருந்து தான் ரசூலுல்லாஹ்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அல் குர்ஆன் ரசூலுல்லாஹ்களுக்கு அருளப்பட்டது. இது 2வது. இந்த அதனால தான் 2 ராவு, லைலத்துல் கத்ருடைய இரவும் இந்த பராஅத்துடைய இரவு. பராஅத்துடைய இரவில் லௌஹுல் மஹ்ஃபூதில் இருந்து குர்ஆன் முழுமையாக பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கப்பட்டது. லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இக்ரா என்ற அந்த முதல் வசனம் ரசூலுல்லாஹ்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று மிக தெளிவாக முஃபஸ்ஸரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். சரி, ஒருத்தர் சொல்றார், இல்லை அல் குர்ஆன் இறக்கப்பட்டது முஹர்ரம் மாசத்துல அல்லது அல் குர்ஆன் இறக்கப்பட்டது ரபியுல் அவ்வல் மாசத்துல என்று சொன்னால் இந்த கூற்று சரி இல்லை. ஏன்? அல் குர்ஆன் 23 வருடங்களாக ரசூலுல்லாஹ்களுக்கு அருளப்பட்டது. ஏன்னா 23 வருடங்களாக முஹர்ரத்திலே அருளப்பட்டிருக்கலாம், சஃபர்லே அருளப்பட்டிருக்கலாம், ரபியுல் அவ்வலே அருளப்பட்டிருக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் முதலாவது அருளப்பட்டது என்று வருகின்ற போதுதான் இந்த 2 இரவுகளும் வருகிறது, லைலத்துல் கத்ரும் இந்த நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவு. எனவே நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவிலே அல்லாஹ் தஆலா முழுமையாக அல் குர்ஆனை இறக்கி பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலிருந்து லைலத்துல் கத்ருடைய இரவிலே இக்ரா என்பதை இறக்கி அதிலிருந்து 23 வருடங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா இந்த வஹ்யை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இறக்கினான் என்பதுதான் என்னுடைய தெளிவு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு பரக்கத்தான இரவிலே இறக்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறானே குர்ஆனிலே, அது இந்த இரவு தான் என்பதுதான் பெரும்பாலான முஃபஸ்ஸரீன்கள் சொல்லித் தருகின்ற விளக்கமாக இருக்கும். ஏன்? அதனுடைய அடுத்த வசனம் சொல்கிறது, ஃபீஹா யுஃப்ரஹு குல்லு அம்ரின் ஹக்கீம்,
இதில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், விதிகள், ஏவல்கள் எல்லாம் பங்கு பிரிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் இந்த அமல்கள் உயர்த்தப்படுகின்றது என்று. இன்னும் ஒரு பைஹக்கியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளிலே, அதாவது இந்த லைலத்துல் பரா, அதாவது லைலத்துல் நிஸ்ஃப் மின் ஷஅபான், ஷஅபானுடைய நடு நாள், அந்த இரவிலே தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவனுடைய பட்டோலைகளை, அவனுடைய கலாகதருடைய விடயங்களை, ஏவல்களை, கட்டளைகளை புதுப்பிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரவிலே அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய கலாகதர்ல ஒரு பகுதியில் சில மாற்றங்களுக்கென்று சில இடத்தை அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். இப்போ கலாகதர்ல மாற்றம் ஏற்படுவது, கலாகதர் என்றால் அல்லாஹ்ட அறிவு தானே. அல்லாஹ் தனக்குள்ள அத்தனையும் உலக முதல் நாள் முதல் முடிவு நாள் வரை சுவர்க்கத்துக்கு தார் கடைசியாக போகிற, நரகத்துக்கு தார் கடைசியாக போகிறன்னு வரங்காட்டி எல்லாம் அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூல்ல பதிவு செய்யப்பட்டு முடிந்து விட்டது. இப்போ நாங்கள் எப்போக்கு பிறகு, எப்போக்கு வஃபாத்தாக, எங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எல்லாம் எழுதப்பட்டு முடிஞ்சு. ஆனால் இதில் சில பகுதியை அல்லாஹ் தஆலா கலாகதரை நான்காக பிரித்து சொல்லுவார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், அகீதா சார்ந்த அறிஞர்கள். அதிலே ஒரு பகுதி தான் அல்லாஹ் தஆலா சில கலாகதருடைய சில பகுதிகளை மாற்றத்திற்கு இடம்பாடு வைத்திருக்கிறார். அது துஆக்களின் மூலமாகவோ அல்லது சதகாவின் மூலமாகவோ அல்லது அவுலியாக்களுடைய மததிலும் உதவியை கொண்டோ அதிலே மாற்றங்கள் ஏற்பட முடியும் என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அறிவுக்கு மாற்றமாக கலாகதரிலே மாற்றம் ஏற்பட முடியாது. உதாரணமாக எப்பவுமே சிலர் நினைக்கிறார்கள், நாங்கள் எங்களுக்கு இப்போ நான் வாரக்கிழமையாக கொள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆக போகிறேன் என்று கலாகதர், உதாரணத்துக்காக கலாகதரில் எழுதப்பட்டிருக்கிறது. கலாகதரில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ கலாகதரில் அல்லாஹ்க்கு தெரியும் இவர் வாரக்கிழமை ஆக்சிடென்ட் ஆக போகிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார், இவருக்கு தெரியாதானே, ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அவர் ஒரு சதகா செய்ததினூடாகவோ அல்லது ஒரு துவா ஒன்று கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு எந்த வித ஆபத்துக்களும் வராமல் என்ன பாதுகாப்பாயாக என்று ஒரு துவா கேட்டார். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டு இப்போ என்ன, கலாகதரில் மாறும். அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்காமல் அல்லாஹ்க்கு செய்யலுமா, செய்ய இயலும், அல்லாஹ்வுக்கு முடியும். அப்போ அல்லாஹ்க்கு தெரியவா இவர் துவா கேட்குறது நேரத்தோட என்ற ஒரு டவுட் வரும். அல்லாஹ் எழுதிட்டான் தானே வாரக்கிழமை இவருக்கு ஆக்சிடென்ட். இப்போ இவருக்கு துவா கேட்குறது அல்லாஹ்க்கு தெரியவா என்றால் தெரியும். அல்லாஹ்வுடைய மாற்றம் இல்லாத, மாற்றமே ஏற்படாத, அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தான கலாகதருடைய ஒரு பகுதி இருக்கிறது, அஸலியத் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அதிலே அல்லாஹ்க்கு தெரியும் இவர் வாரக்கிழமைக்கு ஆக்சிடென்ட் ஆகுவார், அதுக்கு பிறகு இவர் துவா கேட்பார், அதுக்கு பிறகு அந்த ஆக்சிடென்ட் இல்லாமல் ஆகும் என்றது அல்லாஹ்க்கு தெரியும். எனவே நாங்கள் விளங்கப்படாது இந்த கலாகதரில் மாற்றம் ஏற்படுவது என்பது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அல்லாஹ்க்கு தெரியா. அது நாங்கள் ஒரு சதகா செய்ய பைத்து அல்லது நாங்கள் ஒரு துவா கேட்க பைத்து அல்லாஹ் அதை பிறகு திருத்துறான் என்று அர்த்தம் அல்ல. கலாகதரில் சில விஷயங்கள சில பகுதிகளை எந்த டைமுக்கு எப்படி செய்யணும் என்று சில மலக்குமார்களுக்கு கூட அந்த விடயங்களை அல்லாஹ் தஆலா ஏவுகின்ற விஷயத்தில் அல்லாஹ் தஆலாக்கு நினைச்ச டைமுக்கு நினைச்ச மாதிரி செய்ய இடப்பாடு இருக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குகளுக்கு சில மலக்குமார்கள் கலாகதரை பார்ப்பார்கள், பார்த்துவிட்டு அவர்கள் கதைத்துக் கொள்வார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் கதைத்துக் கொள்வார்கள். ஒரு மனுஷனை பற்றி அவருக்கு இப்படி அவர் இப்படி ஆகலாம், கலாகதர் இப்படி இருந்துச்சுன்னு கதைச்சு கொள்வோம். இதை ஜின்கள் கீழ்வானம் வரங்காட்டியும் ஜின்களுக்கு போகையிடும். ஜின்கள் இதை வானத்துக்கு கீழ்வானத்தில் இருந்து மலக்குகள் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டு வந்து குறி சொல்லக்கூடியவர்களிடத்திலே, மோசமானவர்கள் அவர்களிடத்தில் வந்து சொல்லுவார்களாம் ஜின்கள், இவருக்கு இப்படி பிரச்சனை வரப்போற, இவருக்கு இப்படி வரப்போறன்னு சொல்லி. அந்த குறி சொல்பவர்கள் என்ன செய்வாங்க என்றால் அந்த விஷயத்தோட பல பொய்களையும் சேர்த்து அவர்கள் குறி சொல்கிறார். இப்படி நடக்க போற உண்மையும் இருக்கும், அதிலே பொய்யும் இருக்கும். சில நேரம் அது நடக்கவும் கூடும், நடக்காமல் இருக்கவும் கூடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலம் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே கலாகதர் என்ற விஷயம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் 6வது விஷயம் கலாகதரை ஈமான் கொள்ளும். நன்மை தீமை அத்தனையும் அல்லாஹ்வுடைய கற்பனையை கொண்டுதான் இருக்கும் என்றால் எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். ஒன்று மாறு என்றால் மாற முந்தியே அல்லாஹ்க்கு தெரியும் என்பதுதான் ஈமானாக இருக்க வேண்டும். அதுதான் ஈமான். ஹைர்.
இந்த ஷஅபானுடைய நடு நாள்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், அடுத்த வருடம் ஒவ்வொரு வருடம் அந்த நான் சொன்ன மாற்றங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பகுதியில் அல்லாஹு தஆலா இந்த வருஷம் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். எனவேதான் அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த இரவில் கலாக்கதிரையே மாற்றக்கூடிய சக்தி துஆக்கு இருக்கிறது, சதகாக்கு இருக்கிறது. எனவே அந்த எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பலாய்கள் எல்லாம் நீக்கி எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கி எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறதுல நீளமாக்கி வைப்பாயாக என்ற அந்த எண்ணத்தோடு தான் சூரத்துல் யாசீனை ஓதி வராத்தாண்டைக்கு ராவைக்கு அல்லாஹ்ட துஆ கேட்கும். அந்த நாள் எங்களோட ஒரு வருஷத்துடைய கட்டளைகள் ஃபிஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரவில் தான் அல்லாஹ்வுடைய ஏவல்கள் எல்லாமே பங்கு பிரிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்ட துஆ கேட்க, யா அல்லாஹ் இந்த நாளில் நாங்கள் யாசீன் ஓதி எந்த நோக்கத்துக்காக யாசீன் ஓதப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் வச்சுத்தான் எங்களுடைய மஷாயிஹ்மார்கள் இந்த பராத்துடைய ராவை என்று வச்சிருக்கிறார். இந்த பராத் என்ற சொல் எப்படி வந்த? பராஅத்தும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை. பராத்னா விடுதலை, பரா விடுதலை, நரகத்தில இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ராவு தான் இந்த ராவு. அதுக்கு ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க ஆயிஷா நாயகி வீட்டில் படுத்து கொண்டு இருந்தாங்க. ஆயிஷா நாயகி வீட்டில் இரவில் தூங்கி கொண்டிருந்த போது திடீரென்று ஆயிஷா நாயகி எழுப்பி பார்த்தால் ரசூலுல்லாஹ் இல்லை. ரசூலுல்லாஹ் இல்லை. அப்போ உடனே ஆயிஷா நாயகி தேடி போகிறோம், ரசூலுல்லாஹ் எங்கே என்று பார்த்தால் ஜன்னத்துல் பகீஇல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து கொண்டு துஆ செஞ்சு கொண்டு இருந்துச்சு. ஆயிஷா நாயகி போன நேரம், என்ன நீங்கள் இந்த டைமில் இங்கே? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ல, நீங்கள் பயந்தோ? ஆயிஷா நாயகி கேட்க, நீங்கள் பயந்தோ என்றால் அன்றைய நாள் ஆயிஷா நாயகியோட வீட்டில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும். நீங்கள் பயந்தோ நான் வேற மனைவி வீட்டுக்கு போகணுன்னு நீங்கள் பயந்தோ என்று கேட்ட நேரம் ஆயிஷா நாயகி சொல்ல, நான் அதுக்கு தான் நான் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் அதே மனைவி வீட்டுக்கு தான் பெய்திருச்சு வந்து நான் தேடிக்கொண்டு வந்து பார்த்தா நீங்கள் இங்கே இருச்சு என்று சொன்ன நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்கிறார்கள், ஆயிஷாவே இன்றைக்கு இந்த ராவு என்ன ராவு என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுது, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளிலே தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை கீழ்வானத்துக்கு அனுப்பி கேட்பான், யார் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் அவர்களை நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் நரகத்துக்கென்றே சுமத்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களை அல்லாஹ் தஆலா இன்றைய நாளில் விடுதலை செய்கிறான். அதான் பரா, நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். எப்படி என்றால் அந்த காலத்தில் இருந்த பனு கல்ப் அல்லது கலப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், அந்த கோத்திரம் தான் அந்த காலத்தில் அதிகமான ஆடுகளை வளர்த்து கொண்டிருந்த கோத்திரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே பனு கல்ப் கோத்திரத்திலே இருக்கின்ற ஆடுகளின் ரோமங்களின் அளவு நரகத்துக்குரிமையான மக்களை அல்லாஹ் தஆலா இன்றைய ஒரு ராவில மாத்துறான், சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாத்துறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த ராவு தான் இந்த வருடத்தில் நாளைக்கு வரப்போகுது. அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாக்கணும். எங்களோட நிலைமைகள் என்ன, எங்களோட துனியாவுடைய விஷயம் என்ன, ஆகிரத்துடைய விஷயம் என்ன, எப்படி அல்லாஹ் பதிவு செஞ்சிச்சோ தெரியாது. சில எங்களுக்கு யாருக்கும் கட்டித்தனம் பேசல, நான் நல்ல ஆள், நான் நல்ல ஆபித், நான் நல்ல ஆலிம், அல்லது நான் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து தக்வாவோட நடக்க சுவரா எனக்கு சுவர்க்கம் அல்லாஹ் பார்த்தோம் அப்படி எங்களுக்கு சொல்லல. ஏன்னால் ரசூலுல்லாஹோட காலத்தில் நிறைய சம்பவங்கள் இருந்துச்சு. நல்லா வாழ்ந்துட்டு கடைசி கட்டத்தில் ஈமான் இல்லாமல் மூத்தானாக்கள் இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் மோசமாக இருந்துட்டு கடைசி கட்டத்தில் தௌபா கேட்டு முஸ்லிமாக வஃபாத்தானாக்கள் இருந்துச்சு. எனவே எங்களோட கடைசி முடிவு தான் முக்கியம். ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்கிறோம், அழகான முடிவு. எனவே எங்களோட முடிவுகள் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களோட முடிவை அழகாக்கி வை, துனியாவிலேயும் தான் ஆகிரத்திலேயும் தான் எங்களுக்கு சிறப்பை மேன்மையை தான் நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆ. அதுவும் அன்று எங்களுடைய ஒரு வருடத்துக்கான விடயங்கள் பதிவு செய்யப்படுகின்ற நாள். அந்த நாளில்
நல்ல எண்ணத்தோடு சூரத்துல் யாசீன் ஓதி, சூரத்துல் யாசீன் எந்த நோக்கத்தில் ஓதப்படுகிறதோ அது நிறைவேற்றப்படும் என்று அதை வச்சு எவ்வளவு அழகாக அந்த நாளை ஹயாத்தாக்கத்துக்கு, அந்த இரவு ஹயாத்தாக்கத்து எங்களுடைய மஷாயிஹ்மார்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அடுத்தது கலா கதிரை மாற்று துவா எப்படி மாற்றுமோ அதே மாதிரி இன்னொன்று தான் சதகா. சதகா கலா கதிரில் எங்களுக்கு வரக்கூடிய பலாய்களை தட்டி வைக்கும். அஸ்ஸதகத்து ரத்துல் பலாய் சொன்னார்கள், பலாய்களை தடுக்கும். கலா கதிரில் மாற்றத்தை என்று சொன்னால் ஏதாவது கெடுதி இருந்தால் இந்த சதகாவை கொண்டு அல்லாஹ் அதை மாற்றுவார். எனவேதான் சதகால சிறந்தது என்ன? உணவு கொடுப்பது, உணவு வழங்குவது. அதெல்லாம் வச்சுதான் நீங்கள் ஷஅபானுடைய நடு நாளில் 15வது நாளில் மகரிபு தொழுகையோடு அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும். அந்த இரவில் நீங்கள் யாசீன் ஓதி அல்லாஹ்ட்ட துவா கேட்க போகிற, அதுக்கு முந்தைய ஒரு வேலை செஞ்சுட்டு போவோம், சதகா செஞ்சுட்டு போவோம். அதுக்காக தான் ரொட்டி செஞ்சு அதை ஊடா பங்குட்டு அந்த ரொட்டியில் கொஞ்சம் தெக்கியாக்கும் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து, எங்களோட ஆபாக்கள் எல்லாம் சுன்னா ஹதீஸுக்கு உட்பட்டுத்தான் இதை வைத்திருக்கிறார்கள். வச்சு சதகாம் செஞ்சாச்சு, யாசீனே ஓதி அல்லாஹ்ட்ட துவா கேட்க. 3 நோக்கங்களுக்காக யாசீன் ஓதப்படுகிறது. ஒன்றாவது என்ன? அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறதுல எங்களோட வாழ்நாளை நீளமாக்கி வைப்பாயாக. ரெண்டாவது என்ன? பலாய்கள் எல்லாத்தையும் தட்டி வைப்பாயா, இல்லாமலாக்கு. எங்களுக்கு வரக்கூடிய பலாயனங்கள் எல்லாம் வரும், நோய், கஷ்டம், கடன், பிரச்சனை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி வைப்பாயா. மூணாவது என்ன? வாழ்வா ரிசுக்கில் விஸ்தீர்ணத்தை தான், பிறர்கிட்ட கையேந்த கூடிய நிலைமை வராமல் எங்களோட ரிசுக்கில் விஸ்தீர்ணத்தை தான் என்று இந்த 3 எண்ணத்திலே நியத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து யாசீனோதி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு இரவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்போ நாங்கள் தக்கியாக்கு நேர காலத்தோடு வந்து அதுக்கு முந்தைய ஒரு சதக்கா கொடுத்துட்டு வந்து அதில் நாங்கள் நல்லெண்ணத்தோடு இந்த சொல்லப்பட்ட இந்த 3 நியத்தை எங்களோட கல்வியில் வச்சுக்கொண்டு யாசீன் ஓதி அங்கு கேட்கப்படுகிற துவாக்கு ஆமீன் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். அதே போன்று பெண்களும் சகோதரிகளும் நாளைக்கு வீடுகளில் நீங்களும் யாசீன் ஓதும், ஆம்பளைகள் மட்டும்தான் யாசீன் ஓதணும் இல்லை, நீங்களும் வீட்டில் இருந்து நல்ல நியத்தோடு யாசீன் ஓதி அதுக்கான துவாக்கள் வாட்ஸ்அப்புகளில் வந்திருக்கும், நபவியாவால் போடப்பட்டிருக்கிற அந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். உங்களுக்கு தேவையான எல்லாம் கேட்கணும். அதுக்கு சதக்கா செய்கிறது, ரொட்டி சுடுகிற நேரம், மா பிணைந்த நேரமும் இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் முக்கியம். சிலவங்களுக்கு எதுக்குன்னு தெரியாமலே அவங்களுக்கு ரொட்டி சுடுங்க, அப்படியே ரொட்டி சுடட்டாமல் ரொட்டி சுடுங்க, ரொட்டி சுடுங்க, நாங்கள் இதை கொடுக்கு நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை சாதாரணமாக செஞ்சால் நன்மை இருச்சு, ஒரு புரோட்டி வந்து சுட்டி கொடுத்தா நன்மை இருச்சு. ஆனால் அதனுடைய ஃபாயிதாவை அறிந்து நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு நன்மை கூட. ஒரு இப்போ தொழுகையை சாதாரணமாக எல்லாரும் தொழுகை, ஆனால் தொழுகையினால் எந்த பயன் இருக்கிறது, அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு ஏவி இருக்கிறான் என்ற அந்த விளக்கத்தை அறிந்து ஒருத்தன் தொழுதால் அவனுக்கு நன்மை கூட. அது மாதிரி தான் எந்த ஒரு அமலே. எனவே நாளைய நாள் இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையிலே அந்த நாளை கழிக்க வேண்டும். நல்ல நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் அதை கழிப்போம். ரைட். இந்த நாளில் 2 பேருக்கு அல்லாஹ் என்ன செய்யதில்லை, மன்னிப்பு குடிக்கல. 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பு குடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லியத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிஸ்ஃபு ஷஅபான்லே எல்லாரையும், அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாரையும் மன்னிக்க போதுமானவன், அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் 2 பேரை தவிர, முஷ்ரிக்குகள் எங்களுக்கு தெரிந்தார் இல்லையா, அல்லாஹ்வை வணங்காம சிலகலை வேறு அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்கின். அவ் முஷாஹின். முஷாஹின் என்று சொன்னால் பகை குரோத உணர்வு உள்ளவர்கள், குடும்பங்களை பிரிஞ்சு ஒரு முஸ்லிம துன்யாவுடைய தேவைக்காக எந்த பிரச்சனைக்காக பிரித்து குரோதம் பாராட்டக்கூடியவர்கள், கல்பில் ஒரு வஞ்சகம், இதுதான் முஷாஹின் என்று சொன்னார். இப்படியானவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த நாளில் இந்த இரவை நாங்கள் இன்றைக்கு பேசியது கூட எங்களோட தரீக்காவை ஷேகுமாரை பின்பற்றக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த ஷஅபானுடைய மாதத்தை அழகான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளைய நாளையும் அழகான முறையில் இப்போ சொன்ன மாதிரி சதக்கா கொடுத்து நல்ல எண்ணத்தோடு யாசீனோதி துஆ கேட்டு அன்றைய நாள் நல்ல முறையில் கழிச்சதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்வோம்.
அடுத்தது இந்த 2 மாதத்திலே அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, இந்த ஷஅபான்லேயும் ரமலான்லேயும் என்னடா குர்ஆன் ஓதுவது. ஏன் இந்த மாதத்தில தான் ஷஅபான்லேயே அல் குர்ஆன் முதலாவது அருளப்பட்ட, அதே மாதிரி பைத்துல் இஸ்ஸான் இடத்திலிருந்து பூமிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாவது அருளப்பட்டது ரமலான், அடுத்தடுத்த மாதம். இந்த 2 மாதத்திலே அதிகமாக குர்ஆனோடு நாங்கள் என்ன செய்யணும், எங்களை தொடர்பு படுத்தி வச்சுக்கணும். அதனால இந்த மாதத்துக்கு சலஃபு சாலிஹ்களிடத்தில் ஒரு பெயர் இருக்கிறது, ஷஹ்ருல் குர்ஆ, குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய மாதம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. குர்ஆக்கள் என்றால் அழகாக சட்டப்படி தஜ்வீது சட்டங்களை அறிந்து ஓதக்கூடியவர்கள், இவர்களுடைய மாதம் என்றும் இதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எனவே அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓதுறதை அதிகப்படுத்திக் கொள்வது. அதே மாதிரி இந்த மாதத்தையும் இந்த நாளையும் நல்ல முறையில் கழிச்சதுக்கு இந்த மேற்சொன்ன விடயங்களை நாங்கள் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம். கடைசியான விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதம்.